ஹே ப்ரோரீஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஃப்ரெண்ட்லியாக ஒரு மொட்டை மாடி வீடியோ. பட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ யூ வில் ஃபீல் ப்ரவுட். ஓகே, சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து ஹோம் மேக்கர்ஸ்க்கான சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்கான கான்டென்ட்ல வந்து நீங்கள் இதை பண்ணால் நல்லா இருக்கும், இதை பண்ணால் நல்லா இருக்காது, இது பண்ணுங்க, அதை பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்கான லெக்சருக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஜஸ்ட் எனக்கு தோணுச்சு. ஆமா இல்ல, பெரிய பெரிய சிஇஓ, பெரிய பெரிய லீடர்ஸ், கார்ப்பரேட்ல ரொம்ப வருஷமா வேலை பண்ற இன்க்ளூடிங் மீ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளுகளே தடுமாறுற சில சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து நம்ம ஹோம் மேக்கர்ஸ் வந்து சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர்னு அசால்ட் பண்ணிட்டு போவாங்க. அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸை பற்றி தான், அந்த 5 சாஃப்ட் ஸ்கில் பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் சாஃப்ட் ஸ்கில் என்ன, நம்ம டைரெக்டாக போயிடலாம். அது இதுலாம் போடாமல் டைரெக்டாக என்ன கான்டென்ட், என்ன சாஃப்ட் ஸ்கில்ஸ்ங்கிறதுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் சாஃப்ட் ஸ்கில் என்னன்னா மல்டி டாஸ்கிங். அதாவது பல வேலைகளை ஒரே தடவையில் ஒரே டைம் லைனில் செஞ்சு முடிக்கிற அந்த ஒரு திறமை. அது வந்து நம்ம ஹோம் மேக்கர்ஸ் மாதிரி, ஹோம் மேக்கர்ஸ்னால் நான் இன்னைக்கு இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ் சொல்லலை, அந்த காலத்தில் நம்ம பாட்டி கொள்ளு பாட்டியிலேருந்து அவங்க பாட்டியிலேருந்து இப்போ வரைக்கும் ஹோம் மேக்கர்ஸ்க்கு வந்து அந்த மல்டி டாஸ்கிங்கிறது வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப செல்லபிளான ஒரு ஸ்கில். இஃப் ஐ எம் அ மல்டி டாஸ்கர் அப்படின்னு சொன்னால் ஐ வில் கெட் சோல்டு இன் அன் இன்டர்வியூ. அந்த மாதிரி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில். பட் அது வந்து அப்படியே சிஸ்டம்லேயே வந்து இன்கார்பரேட் பண்ண மாதிரி நம்ம ஹோம் மேக்கர்ஸ் வந்து நான் எங்கள் அம்மாலாம் பார்த்துருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு என்ன ரெடி பண்ணி, அண்ணாவை ரெடி பண்ணி, டிஃபன் கட்டி, அப்பாவுக்கு ரெடி பண்ணி, கிச்சனை க்ளீனாக வச்சு, அவங்க நீட்டாக குளிச்சு, அவங்க சீரியலையும் பார்த்து அந்த லஞ்ச் முடியறதுக்குள்ள ஐ மீன் லைக் ஒரு 62 வேலைகளை வந்து செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ஐ மீன் அவங்களுக்கெல்லாம் யாரும் ப்ரொடக்டிவிட்டி சொல்லி தரல, அவங்களுக்கெல்லாம் யாரும் வந்து தே டிட்ன்ட் டீச். ஓகே, இதுக்கப்புறம் இது பண்ணால் கரெக்டாக இருக்கும், இது எஃபிஷியன்ட், பெரிய அதெல்லாம் இல்லை. அதே மாதிரி அசதியாகவும் இருக்க மாட்டாங்க. தேல் பி ரிலாக்ஸ்ட். அஃப்கோர்ஸ் வயசானதுக்கப்புறம் திங்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். பட் அந்த அவங்களோட ப்ரைம் ஸ்டேஜில் வந்து தே வுட் ஆஃப் மல்டி டாஸ்க் லைக் மில்லியன் திங்ஸ் இன் 1 hour. ஜஸ்ட் லைக் தட். அவங்க வந்து அது அது ஒரு மல்டி டாஸ்கிங்கிறதே தெரியாமல் உணராமல் பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் உங்கள் அம்மா, உங்கள் பாட்டி, உங்கள் அத்தை, உங்கள் சித்தி எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் இது உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஐ வாண்ட் தெம் டு ஃபீல் ப்ரவுட் அபவுட் வாட் சாஃப்ட் ஸ்கில் தே ஆல்ரெடி பொசஸ். ஸோ மல்டி டாஸ்கிங் அவங்கள மாதிரி யாருனாலையும் பண்ண முடியாது. நம்பர் 2, டைம் மேனேஜ்மெண்ட். அந்த மல்டி டாஸ்கிங்லேயே ஸ்டாக்கான ஒரு சாஃப்ட் ஸ்கில் தான் இது, டைம் மேனேஜ்மெண்ட். அதாவது 8 மணிக்கு ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பணும், 8:30 மணிக்கு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், 9 மணிக்கு வீட்டு வேலை ஹெல்ப் வந்துடுவாங்க, அவங்களோட சேர்ந்து வந்து கோஆர்டினேட் பண்ணணும், 10 மணிக்கு மாமியாருக்கு டிஃபன் வைக்கணும், திருப்பி 11 மணிக்கு சீரியல் பார்க்கணும், அப்புறம் 1 மணிக்குள்ளே திருப்பி மாமியாருக்கு லஞ்ச் வைக்கணும், 2 மணிக்கு வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வருவார், அவருக்கு லஞ்ச் வைக்கணும், 3 மணிக்கு குழந்தைங்க வந்துடுவாங்க, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வைக்கணும். ஆனா அது வந்து அவ்வளோ வெல் ஸ்டாக்டா இருக்கும். அவங்களோட லீஜர் டைமும் அதுக்குள்ள இன்கார்பரேட். ஐ மீன் கார்ப்பரேட்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்றாங்க ஒரு நாளைக்கு டைம் ஷீட்டை வந்து பிளான் பண்றதுக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எங்க பிரேக் வைக்கிறது, எங்க எதை வைக்கிறது, ஒர்க் ஃப்ளோ எப்படி டிசைன் பண்றது. ஒர்க் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு தனி யூனிட், ஒரு வெல் பெய்டு யூனிட் ஆஃப் ஜாப். அந்த ஒர்க் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டை வந்து அவங்க மட்டும் இல்லை, வீட்டு ஹவுஸ் ஹெல்ப்ல இருந்து, குழந்தைங்களுக்கு வேலை டெலிகேட் பண்றதுல இருந்து, ஹஸ்பண்டுக்கு வேலை டெலிகேட் பண்றதுல இருந்து, மாமியார் கிட்ட வந்து காய்கறி வெட்டி வாங்குறதுல இருந்து, அந்த டெலிகேஷன் பிளஸ் டைம் மேனேஜ்மெண்ட், அந்த ஒர்க் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட், சிம்பிளி புட் டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிற அந்த ஸ்கில்லை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் ஓ மை காட், இட்ஸ் அமேசிங். அதாவது வந்து நிறைய பேருக்கு நம்மளுக்கெல்லாம் இவ்வளோ வருஷம் கார்ப்பரேட்ல வந்து வேலை செஞ்சும் கூட மாஸ்டர் பண்ண முடியாத ஒரு ஸ்கில் அது. ஓகே, தேர்ட் ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அவங்கள மாதிரி ஹோம் மேக்கர்ஸுங்கும் போது அவங்கள வந்து நம்ம ஹோம் மேக்கர்ஸ்னு எதுக்கு சொல்கிறோம், ஒரு ஹோமையே மேக் பண்ணுறவங்க, த கம்ப்ளீட் ஹோம் ரிலைஸ் ஆன் தேர் ஷோல்டர். அவங்களோட அந்த பிரான்ச்சிங் கரெக்டாக இருந்தால் தான், அவங்க கரெக்டாக இருந்தால் தான் அந்த வேலையே, அந்த வீடே வந்து கரெக்டாக செயல்படும். ரைட்? யாரோ கால் பண்ணிட்டாங்க, ஐம் சாரி. அந்த வீடியோ வந்து கரெக்டாக செயல்படும். ஸோ அந்த ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எல்லாரையும் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி, அந்த டைம் மேனேஜ் பண்ணி, அதுக்குள்ள வந்து அவங்களுக்கு வந்து சில வார்த்தைகள் வந்து ஹர்ட்டாக விழும், இல்லை அவங்க ஒரு கோவத்தில் சில பேரை வந்து ஏதாவது சொல்லிடுவாங்க, வீட்டு ஹெல்ப் கூட நிறையா சண்டை வரும், ஹஸ்பண்ட் கூட சண்டை வரும், குழந்தைங்க கூட மனஸ்தாபம் வரும், மாமியார் கூட மனஸ்தாபம் வரும். இதெல்லாம் மேனேஜ் பண்ணி அப்படியே அந்த குடும்பமே பிரேக் ஆகாம தே ஆர் ஜஸ்ட் கீப்பிங் இட் அல்லவா. வாட் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்கில் இஸ் தட்? அதெல்லாம் வந்து இன்னைக்கு டீம்ல வந்து அந்த லெவல் ஆஃப்
எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எல்லாருக்கும் இருந்துட்டா டீம் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும்ல, அப்படியே ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து அவங்கள எமோஷனல் ஃபூல்ஸ்ன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நம்மளும் அப்படி நினைப்போம். பட் அவங்கள மாதிரி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இத்தான ஃப்ளேவர் ஆஃப் எமோஷன்ஸ்குள்ள டிராவல் பண்ணியும் கில்லி மாதிரி நிக்கிற அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல, தட் இஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அது வந்து டாப் நாட்ச். அதோட ஸ்டாக் ஆன மாதிரி இன்னொன்று கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வீட்டு ஹெல்ப், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மெய்ட் வருவாங்கல்ல, அவங்களோட ஒரு சமாளிச்சு அவங்கள வந்து ஒரு 6 வருஷம் 7 வருஷம்லாம் ஒரே மெய்டை வந்து ஹாப்பியா அவங்க வந்து வீட்டுக்கு வேலை செய்யற மாதிரி பிடிச்சி வருவாங்க. இந்த வீட்டில் தான் நான் போய் வேலை செய்வேன்னு. அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அந்த இடத்துல வந்து அவங்களோட அரவுஸ் ஆகிற அந்த ஒரு கான்ஃப்ளிக்டை மேனேஜ் பண்ணி அவங்களோட வந்து ஒரு கரெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி மரியாதையும் போகக்கூடாது, ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், அதெல்லாம் மேனேஜ் பண்ணி. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த மாதிரி பல கான்ஃப்ளிக்ட் வரும். வீட்டுக்குள்ளேயே வந்து ஹஸ்பண்ட்க்கும் குழந்தைங்களுக்கும் நடுவில் கான்ஃப்ளிக்ட் வரும். மாமியார் வந்து ஏதாவது ஒன்று உரண்டை எடுப்பாங்க. மாமியாரை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னே ஒரு தனி, அது ஒரு அப்புறமா ஐ வில் கம் டு தட். பட் அது ஒரு தனி எபிசோடாகவே போடணும். பட் தென் லாட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் அவங்க வந்து அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு அப்படியே அடுத்த நாளை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. வித்தவுட் ஈவன் ரியலைசிங் ஐ மேனேஜ் ஸோ மச் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். வாவ், தட்ஸ் லைக் அமேசிங். அப்புறம் வந்து லாஸ்டா ரெசிலியன்ஸுங்கிறது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் சாஃப்ட் ஸ்கில். அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இருக்கிற காம்படிட்டிவான கார்பரேட் என்வாயன்மெண்ட்ல வந்து ரெசிலியன்ஸ் இல்லைன்னா சஸ்டெயின் ஆக முடியாது. பட் அது வந்து ஒரு தெரப்பி எடுத்து, டீம் லீட் கிட்ட பேசி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி, அதெல்லாம் பண்ணி ரெசிலியண்டா ஆகுறது ஒன்று. பட் நம்ம ஹோம் மேக்கர்ஸ் வந்து தே ஆர் இன்பில்ட் ரெசிலியன்ட். இன்னைக்கு நைட்டு பெரிய சண்டை பண்ணிட்டு நாளைக்கு காலையில் 8 மணிக்கு டேபிளில் டிஃபன் இருக்கும். இட்ஸ் நாட் தட் டேபிளில் டிஃபன் இருக்குன்னா அவங்க பண்ணணும்னு இல்லை. அவங்களுக்கு வந்து என்ன இது டிஃபன் பண்ணணும், என்ன யார் பண்ணுவா அப்படின்னு அவங்க வந்து ஒரு கெத்தாவே தான் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் லைக் டிஃபன் வச்சு தானே ஆகணும் அந்த மாதிரி இல்லை. ஐம் நாட் சேயிங் தட், ஐம் நாட் டிஸ்ரெஸ்பெக்டிங் வாட் தேர் டூயிங். ஐம் சேயிங் அவ்வளோதான். அடுத்த நாள் வந்து அடுத்த வேலையை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. தட்ஸ் வெரி டஃப், ரைட்? எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து இருந்தாலும் அடுத்த நாள் அதுக்காக குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருக்கும், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போயிருப்பாரு. ஸோ ரெசிலியன்ஸுங்கிறது வந்து ஐ மீன் அது வந்து ஒரு இன்பில்ட் மெக்கானிசம் மாதிரி அவங்களுக்கு. ஸோ இந்த 5 சாஃப்ட் ஸ்கில்ஸும் வந்து வெரி இம்ப்ரெசிவ் தட் ஹோம் மேக்கர்ஸ் ஆல்ரெடி, திஸ் ஆர் டாப் 5. தேர் ஆர் மோர் சாஃப்ட் ஸ்கில்ஸ் தே ஆல்ரெடி பொசஸ். அவங்களுக்கு இன்னும் தெரியல. பட் ஃபர்ஸ்ட் மல்டி டாஸ்கிங், டைம் மேனேஜ்மெண்ட், கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரெசிலியன்ஸ், இந்த 5மே வந்து ரொம்ப கிளாரிங்காக ரொம்ப எல்லா ஹோம் மேக்கர்ஸ் கிட்டயும் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாஃப்ட் ஸ்கில். அது வந்து பெரிய பெரிய அவங்க வீட்லேயே இருக்கிற பெரிய கார்பரேட்ல பெரிய பொசிஷன்ல இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் வந்து போய் கோர்ஸ் எடுக்க வேண்டாம், லேர்ன் ஃப்ரம் யோர் ஹோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஹவு ஹோம் மேக்கர்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் தீஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸ். இது சொல்லணும்னு தோணுச்சு. இஃப் யூஆர் அ ஹோம் மேக்கர் who is watching this, then pat your shoulders and say, oh my god, நான் ஆல்ரெடி ஒரு 5 சாஃப்ட் ஸ்கில்ஸை மாஸ்டர் பண்ணிட்டேன், இன்க்ளூடிங் few others I have. If you are a son or a husband or a daughter or a sister or anyone who's watching this, send this to your favorite homemaker and tell them you are doing amazing. You possess super soft skills that we are struggling to meet அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம்.